திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நால்வர் திருவடிகளை வணங்கி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம திரு ஞான சம்பந்தர். அவர் அருளி செய்ததெல்லாம் திருக்கடை காப்பே ஆகும். 3ஆம் திருமுறை திரு விளமர் திருவிராகம் தலம், திரு விளமர் தலம் திருவிராகத்தில் பாடியிருக்காரு. பண் சாதாரி, பதிகை எண் 88. 7 பாடல்களை பாடிட்டோம். இப்போ 8வது பாடல்லேருந்து பாட போகிறோம். இந்த சாதாரி பண்ணு அவர் நிறைய பாடல்களை கொடுத்துருக்காரு. சாதாரி பண்ணை பூந்து விளையாடினவர் நம்ம ஞான சம்பந்தர் தான். 3 வயசு குழந்த என்ன அருமையாக பாடியிருக்குது பாருங்கள். 3 வயசுலேருந்து 12 வயது வரையும் அவருடைய காலம். அப்படி ஒரு தமிழை பொழிஞ்சிட்டு போயிருக்கார். இதையெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ அருமையாக கல்வி கற்கும். ஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் பாடினாலே பாருங்கள். ஒன்றும் தெரியாதவன் நான் ஞான சம்பந்தருடைய பாடலை பாடணும்னு ஆசைப்பட்டு தொட்டேன். எப்படி என்ன பாட வச்சுட்டார் பாருங்க. ஞான சம்பந்தர் பாடலை பாடுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களெலாம் பெரியவங்க, கொஞ்சம் பொறுத்து பாடியிருப்பாங்க. இவர் சாதாரி பண்ணு அப்படி பாட வேண்டிய பண்ணு. அப்படி ஒரு தடாப்புடான்னு வேகமாக பொறிகமல் தருபட அரவினர் வரவிய சடைமிசை அப்படி கடன்னு ஓடும். குழந்தைல பாடிடுது, நம்மளால முடியாது. ஏதோ அப்படி ஊட்டிக்கிட்டு போகிறோம். நம்ம படிக்கணும். தேவாரம் திருவாசகம் பாடணும், படிக்கணும். ராகம் முக்கியம் இல்லை. தேவாரம் திருவாசகத்தை படித்தாலே நாம் திருமுறை படிக்க நம்மளுடைய வாழ்க்கை முறை நெறிமுறையோடு மாறிடும். அதனால் இந்த 12 திருமுறைகளையும் பாடுங்க, படிங்க. ஒவ்வொருத்தருக்கும் இன்றியமையாதது அருமையான தமிழில் பாருங்கள். மற்ற மதத்துக்காரங்கள்லாம் நம்மளுடைய தேவாரம் திருவாசகத்தை கரைச்சி குடிச்சிட்டு பிரித்து மேயிறாங்க. அப்படி இருக்குது அவங்க பேசுகிறத கேட்கும்போது எனக்கு அப்படியே அதெல்லாம் தான் எனக்கு ஆதாங்கம். நம்ம ஆளுங்க ஒருத்தர் கூட நம்ம சிவபெருமானை பற்றி தெரிஞ்சிக்காமல் இப்படி இருக்கிறாங்களே, ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க? மற்ற மதத்துக்காரங்களாம் நம்மளுடைய தேவாரம் திருவாசகத்தை அப்படி படித்து பாதுகாத்து அதிலிருந்து விளக்கத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பத்தியா. வாங்க நம்ம இப்போ திரு ஞான சம்பந்தர் அருளிய 3ஆம் திருமுறை திருச்சிற்றம்பலம் திரு விளமர் தலத்தில் பாடியிருக்காரு. தென்கடல் பூடை அணி நெடுமதில் இலங்கையர் தலைவனை பண்பட வரைதனில் அடர் செய்த பைங்கழல் வடிவினர் தின்கடல் அடை பூணல் திகழ் சடை புகுவது ஓர் சேர்வினார் விண்கடல் விடல் மலி அடிகள் தம் வளநகர் விளமரே தொண்டு அசைவு உற வரு தூயர் உரு காலனை மால்வுற அண்டல் செய்து இருவரை வெறுவுற ஆரழல் ஆயினார் கொண்டல் செய்தரு திருமிடறினர் இடம் எனில் அலிகினம் விண்டு இசை உரு மலர்நறு மதுவிரி பொழில் விளமரே ஒள்ளிய தொழுதெழ உலகினில் உரை செய்யும் மொழி பல கொள்ளிய கலவினர் குண்டிகையவர் தவம் அருகிலார் பள்ளியை மெய்யன கருதன்மின் பறிவொடு பேணுவீர் வெள்ளிய பிறையணி சடையினர் வளநகர் விளமரே
வெந்த வெண்பொடி அணி அடிகளை விளமருள் விகிர்தரை சிந்தையுள் இடைபெற உரை செய்த தமிழிவை செழுவிய அந்தனர் புகழியுள் அழகு அமர் அருமறை ஞான சம்பந்தன மொழிவை உரை செய்யும் அவர் வினை பறையுமே. அருமறை ஞான சம்பந்தன மொழிவை உரை செய்யும் அவர் வினை பறையுமே. நிற்கவே நிற்காது, பறையுமென்ற பறந்து ஓடிவிடும். எவ்வளோ ஒரு அருமையான கொடுத்துருக்கார் பாருங்க, திட்டார் பாருங்க. அந்த சமணர்களை இப்போ அவங்கெல்லாம் வந்து சிவபெருமானை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு சிவபெருமான் தான் அருள் பாலிப்பார், மற்றவங்களாம் நம்மளுக்கு ஒன்றும் தரமாட்டாங்க. ஏன்னா சமணர்களுடைய விஷயத்தில் பெண்களுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. பெண்கள் வெறும் புள்ளபத்து போட்டு கணவனுக்கு சமைச்சு போட்டு பணிவிட பண்ணுறதோடு சரி. நீங்கள் அடுத்த ஒரு பிறவி எப்போ எடுப்பீங்களோ அப்போ ஆண் பிறவி எடுத்தால் தான் உங்களுக்கு மோட்சம் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுடைய சிவபெருமானை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அடுத்த பிறவிலாம் கிடையாது. நீங்கள் இப்போயே அவரை வேண்டி பணிஞ்சா பார்க்கலாம். காரைக்கால் அம்மையார் எப்படி பாருங்கள், அவரை நினச்சி அவருக்கே தாயாக போயிட்டாங்க. பெண்கள்னு சொல்லிட்டு ஒதுக்குனாரா? இல்லை, பெண்களுக்கு தான் முதலிடம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிறதுனால அவங்கெல்லாம் இப்போ நம்ம சிவபெருமானை கும்பிட்றாங்க. ஆனால் இவங்க எப்படியெல்லாம் நம்ம ஞான சம்பந்தரை படுத்துனாங்க. அதனால் அவர் 10வது பாடலுங்க நல்லா பிடிச்சி திட்டுவார். ஒள்ளியர் தொழுதெழ உலகினில் உரை செய்யும் மொழி பல கொல்லிய களவினர் குண்டிகையவர். தூய தமிழில் குண்டிகைன்னா என்னன்னு பாருங்கள். குண்டி கையவர் தவம் அறிகிறார். அவங்களுக்கு தவமெல்லாம் தெரியாது. என்ன ஒன்று 6 மணிக்கு சாப்பிடக்கூடாது, பூச்சி புட்டுலாம் போயிடும், விளக்கேற்றி வைக்கக்கூடாது, ஆடை அணிய மாட்டாங்க, வாயை மூடிப்பாங்க, நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அப்புறம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. இருட்டில் எங்கேயும் வெளியே வர மாட்டாங்க. என்ன பூச்சி புட்டுலாம் இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி வச்சுடுவாங்க. நல்லதெல்லாம் செய்யாமல் அதை நல்லா திட்டுறா இருப்பாருங்க. கொல்லிய களவினர் குண்டிகையவர் தவம் அறிகிறார். அவங்களுக்கு எந்த தவமும் தெரியாது. பள்ளியை மெய்யென கருதன் மின் பறிவோடு பேணுவீர் வெள்ளிய பிறை அணி சடையினர் வளநகர் விளமரே. நீங்கள் சிவபெருமான இந்த அந்த பனித்தலையன், வெள்ளி பனித்தலையன், அப்படி ஒரு வெண்மையே அவருக்கு அழகான ஒரு இதுவாக சொல்லி அப்படி அருமையாக புகழ்கிறாரு. அந்த சிவபெருமான வெள்ளிய பிறை அணி சடையினர் வளநகர் விளமரே. அந்த சிவபெருமானை இங்கே தான் இருக்காரு, நீங்கள் வணங்குங்க அப்படின்றாரு. வெந்த வெண்பொடி அணி அடிகளை விளமருள் விகிர்தரை. பாருங்க, எல்லாத்தையும் படைச்சவர். எந்த நகை போட்டுனுக்கிறார் பாருங்க, ஒன்றும் கிடையாது. சுடுகாட்டு சாம்பலை வாரி வெள்ளை வெள்ளையாக பூசினது தான் விபூதிக்கு பேரே. விபூதி அணிங்க, பூதி அணிங்கன்னு சொல்கிறாங்க. யாருன்னா பூசிக்குங்க வச்சுக்குங்கன்னு சொல்கிறாங்களா? அணிகலன்னு சொல்லியிருக்காங்க. வெந்த பொடி அணி அடிகளை விளமருள் விகிர்தரை சிந்தையுள் இடைபெற உரை செய்த தமிழ் இவை செழுவிய அந்தனர் புகழியுள் அழகு அமர் அருமறை ஞான சம்பந்தன் மொழி இவை உரை செய்யும் அவர். யாரெல்லாம் பாடுறாங்களோ படிக்கிறாங்களோ வினை பறையுமே. நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லை, அந்த வினை ஓடி போயிடும் அப்படின்றாரு. அருமையான இந்த பாடலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். இதையெல்லாம் பாடி ஞான சம்பந்த பெருமானுடைய குருவருளை பெறுங்க, சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. அந்த பெருமான் எப்படியெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. பிற்காலத்தில் இவங்களுக்கெல்லாம் தேவையானதை முன்னேற்பாடாக நம்மளுக்கு செய்து வச்சுருக்காரு. ஆனால் நம்மெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சிக்காம
எனக்கு இதை கொடுக்கல அதை கொடுக்கலன்றோம். அழகாக கேட்கும் முறையை கொடுத்துருக்குறாங்க. இந்த பஞ்சபூத சக்தியும் எப்படியெல்லாம் இயங்கணும், அந்த நேரத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு தெரியல. இப்போ இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு படித்து பாடி நம்மளுக்கு தெரியல. இனி வர்ற சந்ததிகளாவது இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணும். பாதுகாத்தா போகாது, படிக்கணும். படித்து நல்வழிப்படணும். எப்போல்லாம் தெய்வ வழிபாடெல்லாம் சரியில்லையோ அப்போல்லாம் கலியுகம் அழியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தெய்வ வழிபாடு தவறாமல் நடக்கணும். தவறாமல் இறைவனை வழிபாடு பண்ணணும். என் கையில் கிடைச்சது இதுதான் அப்படின்னு சொல்லி இறை வழிபாடு பண்ணுங்க. அனைவரும் ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. திருச்சிற்றம்பலம்.